வாங்க சொர்ணம் கிச்சனில் இன்றைக்கி வேர்க்கடலை உருண்டை எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். இப்போ வேர்க்கடலை 2 டம்ளர் வறுத்து வச்சுருக்கிறேன். சுக்குப்பொடி 1 டீஸ்பூன், ஏலக்காய் ஒரு 5, வெல்லம் 1.5 டம்ளர். நீங்கள் எதில் எடுக்கிறீங்களோ அதில் 1.5 டம்ளர், இல்லை இனிப்பு ஜாஸ்தி வேணுன்னா நீங்கள் 2 டம்ளரும் போட்டுக்கலாம். இது இப்போ வறுத்து வச்சுருக்கிறேன். எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நல்லா தேய்ச்சிங்கன்னா இந்த பொட்டெல்லாம் விட்டுரு. இப்படி புடைக்க தெரிஞ்சால் இப்படி புடச்சிக்கலாம். இப்படி புடச்சிங்கன்னா போயிடும். புடைக்க தெரியாதவங்க இந்த மாதிரி பிளாஸ்டிக் கூட இது ஹோல்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குது, அதில் போட்டு இப்படி பண்ணிங்கனால அந்த தோலியெல்லாம் கீழே விழுந்துரு. நல்லா தேய்ச்சி விட்டுட்டு இந்த மாதிரி ஹோல்ஸ் பெருசாக இருக்கிறதுல தேய்ச்சிங்கன்னா ஃபுல்லாக விழுந்துரு. புடைக்க தெரியுங்க, இந்த முரத்தில் போட்டு நல்லா புடச்சிக்கலாம். இந்த மாதிரி போட்டு இது பண்ணிங்கன்னா நல்லா பொட்டெல்லாம் விழுந்துரு. இது தோலியெல்லாம் நல்லா சுத்தமாக எடுத்தாச்சு. இது நாம் மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். இப்போ இந்த வேர்க்கடலையை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். ரவை விட கொஞ்சம் நைஸாக குறன்னு அரைச்சாச்சு. இப்போ ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்கிறேன், போட்டுக்கலாம். சுக்கு பொடி, வெல்லத்தை பாதி பாதியாக போட்டு ஒரு ரவுண்டு சுற்று எடுத்து போட்டுக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு இருக்குது. நம்ம இப்படி கையில் பிடிச்சி இப்படி சேர்த்துனோம்னா உருண்டை வரணும். அதுக்கு நாம் இன்னொரு சுற்று விட்டுடலாம். அப்படியே ரவுண்டு சுற்று விட்டு நீங்கள் இப்படி பிடிச்சி பாருங்கள். அந்த உருண்டை வர அளவுக்கு நாம் போட்டுக்கலாம். இப்போ நல்லா வேர்க்கடலையில் ஒரு பசவு இருக்குது. நாம் உருண்டைக்கு வரலின்னா நீங்கள் அப்புறம் ஒரு 2 சுற்று விட்டுக்கலாம். இப்போ வரும் பிடிக்கிறதுக்கு நல்லா வருது. அப்படியும் வரலின்னா நீங்கள் கொஞ்சம் நெய் ஒரு 4 ஸ்பூன் ஊற்றி ஒரு சுற்று விட்டுக்கலாம். இங்கே நாம் இப்படியே உருண்டை பிடிச்சிடலாம். இப்போ சூப்பரான வேர்க்கடலை உருண்டை ரெடி. அந்த கடலை வறுக்கிறதுக்கு தான் ஒரு 10 நிமிஷம் ஆகும். மீதி ஒரு 10 நிமிஷம், ஒரு 20 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இது நீங்கள் வெறும் கடலை கொடுக்கறத விட இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைகளாம் நல்லா சாப்பிடுவாங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள்.